சங்கையானவர்களே, கருணை உள்ள ரப்புல் ஆலமீன் இங்கே நாம் வாழ்கிற இந்த ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையில நம்மை நடவை போடுகிற விதம் குறித்து பேசுகிறான். எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு அழகாக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெரிய அடிப்படையை ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. நீ எப்படி நடப்பாயோ அப்படி நடத்தப்படுவாய். இது ஒரு பெரிய அடிப்படை. நீ எப்படி நடக்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாய். நம்ம நடந்த விதம் என்பது நமக்கு திருப்தி அளிக்குதான்னு பாருங்க. நமக்கு திருப்தி அளிக்கணும். ஏன்னா அப்படித்தான் நாம் நடத்தப்பட இருக்கிறோம். நம்ம வாழ்கிற மாதிரி தான் அல்லாஹ் நம்மோடு நடந்து கொள்கிற முறை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் மக்களோடு நடப்பதும் உங்களுக்கு எப்படி திருப்தி அளிக்கிறது என்பதில் கவனம் இருக்கட்டும். அது ஒரு பெரிய வார்த்தை. நீ சிரித்தால் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் உருவாகுவார்கள். நீ சிரிக்கிறது பெரிய வேலை இல்லை. ஒருத்தரை பார்த்து கொஞ்சம் ஏளனமாக சிரிச்சிட்ட, உன்னை பார்த்து சிரிக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே அல்லாஹ் உருவாக்குவான். இது ஒரு பெரிய அடிப்படை. அப்போ நாம் ஒவ்வொரு எட்டையும் ரொம்ப கவனத்தோடு வைக்க வேண்டியிருக்குது. யாரையாவது நம்ம புண்படுத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனம். புண்படுத்தினால் புண்படுத்தப்படுவாய் அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். நம்ம எப்படி நடக்கணும், எதையாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுறேன், என் மக்களே என்ன மதிக்கல. உடனே கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் மதிக்காத காலம் இருந்திருக்கும். அதற்கு பகரம் இங்கே நடக்கும். என் மக்கள் என்ன கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம பெற்றோர்களை நம்ம எப்படி நடத்தி இருப்போம், அவங்களை நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருப்போம். நம்ம லைஃப்பில் அது நடக்கும். அது அல்லாஹ்வுடைய அழகிய சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், இர்ஹமு துர்ஹமு, உலகத்தில் மக்களோடு இரக்கம் காட்டுங்கள், உங்கள் மீது இரக்கம் காட்டப்படும். மக்களோடு இரக்கம் காட்டுங்கள், உங்கள் மீது இரக்கம் காட்டப்படும். நம்ம எங்க போனாலும் ஏதாவது நெருக்கடியில் அகப்பட்டாலும் யாராவது ஒருத்தர் நமக்கு இரக்கம் காட்டுற இடத்துல கொண்டு அல்லாஹ் நிப்பாட்டிடுவான். அறிமுகம் இல்லாத இடத்துல போய் மாட்டிக்கிடுவோம். கொஞ்சம் கஷ்டமான நிலை இருக்கும். அங்கே யாராவது ஒருத்தர் நம்ம பேரில் அபிமானப்பட்டு அங்கே கொஞ்சம் சூழலை சரி செய்து நமக்கு இரக்கம் காட்டப்பட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம். எப்படி வந்தோம்? இர்ஹமு துர்ஹமு, நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், உங்களுக்கு தேவை வரும்போது இரக்கம் காட்டப்படும். வக்ஃபிரு யுக்ஃபர் லக்கும், பிறர் செய்த குறைகளை மன்னித்து விடுங்கள். பிறர் செய்த குறைகளை மன்னித்து விடுங்கள். அது ரொம்ப கஷ்டமானது. யாராவது நமக்கு தவறு செய்தா அதை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமானது. நிறைய நேரத்தில் மன்னிக்கிற மனசு அவ்வளோ சீக்கிரமாக வராது. நம்ம கஷ்டப்படுத்திட்டாங்களே, நம்ம என்ன பண்ணணும் என்கிறது தான் மனம் போகும். ஆனால் நீங்கள் மன்னித்து விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்? யுக்ஃபரு லக்கும், உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும். நீ மன்னிக்கப்படுவாய். இவனை நீ மன்னிக்கிற, அல்லாஹ்வே உன்னை மன்னிச்சு விடுகிறான். நீ எத்தனையோ பெரிய காரியங்களில் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாய், உனக்கு மன்னிப்பு தரப்படுவதற்கு நீ மற்றவர்களை மன்னித்து விடு அப்படின்னா இது ஒரு சான்ஸுங்கிறாங்க, ஒரு வாய்ப்பு. ஒருத்தர் நம்மள்கிட்ட வம்பு பண்ணி தொந்தரவு கொடுத்து அதனால நாம அவரை மன்னிச்சு அதன் பலனாக அல்லாஹ்வே நம்மளை மன்னிச்சிடுறது. இது ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம்மை நோக்கி கொடுக்கிறான் என்கிறார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிக்கிற வாழ்க்கை ரொம்ப பெரிய வாழ்க்கை, அது எல்லாருக்கும் கிடைக்காது. உமர் பின் அப்துல் அசீஸ், 2ஆம் உமர் என்று வரலாறு அவரை சொல்லும். 2ஆம் உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஒன்றாக இருப்பதாக அவர் காலத்தில் பல பேர் கனவில் பார்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு உமர் பின் அப்துல் அசீஸ் இருப்பதாக பல பேர் கனவு பார்க்கிறாங்க. அவ்வளவு தூரம் மிகைத்தவர், மகத்தானவர், ரொம்ப நேர்மையான மனிதர். அவர் காலம்ங்கிறது எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் ஆட்சியில் நீதம் இருந்ததோ இவர் காலத்திலும் அந்த நீதம். அதனால தான் இவருக்கு பேர் 2ஆம் உமர். ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக நடப்பார். சொந்த வாழ்க்கையில் ரொம்ப பக்தியான மனிதர். பெரிய ஆட்சி இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப பக்தியாக இருப்பார், ரொம்ப பேணுதலாக இருப்பார். ஒரு நாள் பள்ளிவாசலில் ராத்திரி நேரம் உள்ளே வந்தார். அதிகாரிகள் கூட வர்றாங்க, அவருடைய மெய்காப்பாளர்களும் வேற சில அதிகாரிகளும் கூட வர்றாங்க. இரவு நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வருகிறார் மன்னர்.
அவர் ரொம்ப இபாதத்து உள்ள ஆள். அரசாங்கத்தில் ஆளுகிற பாக்கியம் கிடைத்து பேரரசராக இருந்து நாட்டையே வழி நடத்துகிற நசீபு கிடைச்சி அதுக்கு பின்னாலேயும் ராத்திரி நேரம் எழுந்திரிச்சு பள்ளிவாசலில் போய் தொழுகிறான் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை, அல்லாஹ் கொடுக்குற வாழ்க்கை. அதிகாரிகள் பின்னால் வர்றாங்க, இவர் பள்ளிவாசலுக்குள்ளே வந்துட்டார். நேராக பள்ளிவாசலில் வந்தால் உள்ளே நுழையும் போது அங்கே யாரோ ஒரு மனுஷன் படுத்து கிடந்திருக்கிறார். பள்ளிவாசலில் படுக்கிறதுக்கு தடை வேற இருக்குது. பள்ளிவாசலில் படுக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆர்டர் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் ரோட்டில் அங்கங்கே சுற்றிட்டு பள்ளிவாசலில் வந்து படுத்துக்கிறாங்க. பள்ளிவாசலை படுக்கிற இடமாக ஆக்க வேண்டாம் என்று ஒரு சட்டங்களையும் கொண்டு வந்தாங்க. பள்ளியில் சூழ்நிலைக்கு படுக்கலாம், ஏத்திகாப்பில் படுக்கலாம், அமல் செய்துட்டு படுக்கலாம், எங்கேயாவது சுற்றிட்டு பள்ளிவாசலில் வந்து படுக்கிற இடமாக ஆக்கிடக்கூடாதா இல்லையா? அந்த நேரம் ஒருத்தர் பள்ளியில் படுத்திருக்கிறார். உமர் பின் அப்துல் அசீஸ் உள்ளே வர்றாங்க. இருட்டு. இப்போமெல்லாம் பள்ளி வாசலில் டக்குன்னு சுவிட்சு போட்டு லைட்டு எரியறதுலாம் இல்லை. லைட்டை ஏற்றணும்னா அதுக்கு ஒரு ஆள் வரணும், வந்து அந்த திரியை ஏற்றி வைக்கணும். இருட்டுக்குள்ளே உள்ளே வந்தாங்கல்ல, அவரை மிதிச்சிட்டாங்க. யாரை? படுத்து கிடந்தவரை, பள்ளிவாசலில் படுக்கிறவரை உமர் பின் அப்துல் அசீஸுடைய கால் பட்டு மிதிப்பட்டுச்சு. அந்த ஆள் உடனே முழிச்சிட்டார். முழிச்ச உடனே கேட்டார், மஜ்னூன் நந்த, நீ பைத்தியமான்னு கேட்டார். நீ லூஸான்னு கேட்குறார். யார்கிட்ட? ஜனாதிபதிகிட்ட. அவர் ஜனாதிபதின்னு இவருக்கு தெரியாது. இருட்டு ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் படுத்திருக்கிறதே முதல்ல தப்பான வழி, படுக்க அனுமதி இல்லை, அவர் படுத்திருக்கிறார். மிதிச்ச உடனே உமர் பின் அப்துல் அசீஸ் கீழே குனிஞ்சி அவர் காலை மேலே பட்டதை தடை விட்டுட்டாங்க. மிதிப்பட்ட இடத்தை தடவுறாங்க. நீ பைத்தியமான்னு கேட்டார். இல்லைன்னாங்க. என்ன சொன்னாங்க? லா, நான் பைத்தியம்லாம் இல்லை அப்படின்னாங்க. கூட வந்த அதிகாரிகள் அவரை தூக்கிட்டாங்க. ஆளை, ஜனாதிபதியை போய் பைத்தியமான்னு கேட்டால் ஆளை தூக்கிட்டாங்க. தூக்கி பிடிச்சி கொண்டு போகிறாங்க. நிப்பாட்டுன்னாங்க, விடுங்கன்றாங்க. ஏன்? என்ன பேச்சு பேசினார்? அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னாங்க. அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பைத்தியமான்னு கேட்டார், எனக்கு இல்லைன்னு சொன்ன, முடிஞ்சு போச்சுண்டா. எனக்கு பைத்தியம் இல்லை. அவர் பைத்தியமாக கேட்டார், இல்லைன்னு சொல்லிட்டேன்லப்பா, முடிஞ்சிட்டு, அவரை விட்டுருங்கன்னாங்க. அதிகாரிகளால் கைது செய்யப்படுகிற அந்த குற்றவாளியை விடுங்கிறாங்க. அவர் விட்டாங்க. விட்ட பின்னால் அவர் என்ன பண்ணாரு? இவர் யாரு எவரெல்லாம் பார்க்கல. ரெண்டாவது போய் துணியை விரிச்சு படுத்துக்கிட்டார். ரெண்டாவது போய் உமர் பின் அப்துல் அசீஸ் சொன்னாங்க, அவர் தூக்கத்தில் இருக்கிறார், அவர் தூங்கட்டும் என்று விட்டுவிட்டு வேறொரு இடத்தை தேர்ந்தெடுத்து போனார்கள் என்ற அந்த வரலாறெல்லாம் உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய பாடம். இன்றைக்கு அந்த மாதிரியான மனசுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் நம்மள்கிட்ட பேசிட்டாருன்னா ஈக்குவலா பேசணும் நினைக்கிறோம் பாருங்க, அங்க நம்ம பெரிய கண்ணியத்தை இழக்கிறோம். இன்னொரு பக்கம் கொஞ்சம் வார்த்தை கூடுதலும் ஏற்பட்டு விடுகிறது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வாத்தது பி மிஸ்லி மாத்ததவ், அவங்க உங்களை மரபு மீறிட்டாங்களா அந்த அளவுக்கு நீங்க பேசுங்க. உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு பதிலாக அதே வார்த்தை சொல்லலாம். அவங்க எவ்வளவு மீறுகிறார்களோ அவ்வளவு மீறுவதற்கு அனுமதி. ஒருத்தர் 2 வார்த்தை சொன்னாங்களா, நீ 2 வார்த்தை சொல்லலாம், அது அனுமதி. அதையும் சொல்லாம நீ விட்டால் அது சிறப்பு. ஆனா நாம ஒருத்தர் 2 சொன்னா நம்ம 4 சொல்ற இடத்துக்கு போறோம் பாத்தீங்களா, அங்கே அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிறார்கள் சாலிஹீங்கள். யாரையுமே எதிரியாக்கிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேரை எதிரியாக்கிட்டோம். அதான் பிரச்சனை. நமக்கு எதிரி எங்க? அடுத்த வீட்டில் இருக்கிறார். நமக்கு எதிரி எங்கே? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார். நமக்கு எதிரி எங்கே? நம்முடைய நண்பர்களிலே இருக்கிறார்கள். ஏன்? நாம நடந்து கொண்ட சில அணுகுமுறையால் எதிரிகளை கூட்டிக் கொள்கிறோம். சர்க்காரை ஆலம், யாரையும் எதிரியாக்கி கொள்ளாதீர்கள். எல்லார்ட்டையுமே சகஜமா நடந்துட்டீங்க வைங்க, நமக்கு எதிரி கிடையாது இந்த உலகத்திலே. அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தௌஃபீக் செய்வானாக. நான் எப்படி நடப்பேனோ அப்படி நடத்தப்படுகிறேன். எல்லாரோடும் அழகாக நடந்தால் நம்மோடு எல்லோரும் அழகாக நடக்கிறார்கள். மன்னிக்கும் குணம் வந்தால் நாம் மன்னிக்கப்படுகிறோம். மற்றவர்களுக்கு உபகாரம் செய்கிறோமா, நாம் உபகாரம் செய்யப்படுகிறோம். மற்றவர்களுக்காக துஆ செய்கிறோமா, நமக்காக துஆ செய்யும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான்.
பிறரோடு நல்ல நிலையில் வாழுங்கள், குடும்பத்தோடு மிகுந்த கண்ணியத்தோடு வாழுங்கள். நமக்கென்று இருக்கிற வேகம், கோபம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி மன்னிக்கும் குணம் பெறுங்கள். விட்டு கொடுக்கும் மனசை கொண்டு வாருங்கள். பிறரை மதிக்கும் பக்குவம் வரட்டும். அப்படி நம்மோடு அல்லாஹ் மற்றவர்களையும் நடக்க செய்கிறான். அவ்வளவு இனிமையான அழகான வாழ்க்கையை காலத்திற்கும் நீங்களும் நானும் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா.